இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்கு. இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கப்போ அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலனுள்ளதாக இருக்கும். கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாக இருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது.
சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்போ நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி பிறந்தா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, சிறப்பு புத்தாண்டு பிறந்திருக்கு, புதிய வாழ்க்கை பிறந்திருக்கு, 7.5 சனி முடியுது. இதை விட உங்களுக்கு என்ன சார் வேணும்? சார் நீங்கள் 8 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க, போருமா? போதும் அப்படிங்கிற அளவுக்கு, போதுங்கிற அளவுக்கு கடந்த 1 நாள் 2 நாள் பிரச்சனை இல்லைங்க. இது 26 நடக்குதுண்ணா, 25 வச்சுக்கோங்களேன். இங்கே மற்ற மக்கள் 2017 இருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம். படிப்படியாக 2017 பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த எனதருமை மகர ராசி அன்பர்களே, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிய போது நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசம் பண்ணலாம். ப்ரீத் ஈஸி. ஆமாம், அந்த அளவுக்கு யாருடைய இடர்பாடுகளும் இல்லாமல், யாருடைய டச்சும் இல்லாமல் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அப்போ நான் இப்படி கூட சொல்லவா, புதிய வாழ்க்கை ஆரம்பம் மகர ராசி அன்பர்களே. இன்று முதல் உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் சிறப்பான முறையில், யோகமான முறையில் நல்ல நேரம் அமைந்திருக்கிறது. அப்போ நிச்சயமாக எனதருமை மகர ராசி என்பர்களே, வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரிதான், கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அது ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், இல்லை யாராவது மிரட்டுறதாக இருக்கலாம், சம்திங் ஒரு யாராவது ஒருத்தர் உங்களை மிரட்டக்கூடியதாக கூட அது இருக்கலாம். கடன் வாங்கியிருக்கீங்க, லோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை நீங்கள் யாராவது ஒரு சீட்டு பிடிச்சிருக்கீங்க, ஒரு ஃபண்டு பிடிச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, வாங்க முடியல, சம்திங் ஏதோ ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம் முடிஞ்சுங்க. கொடுத்த கடனை கேட்கும்போது தான் இப்போ நிறைய பிரச்சனையே வருது. வாங்கினவங்க என்னமோ ரொம்ப திமிராக இருக்காங்க. இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். கலெக்ஷனுக்கு போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீயே வந்து கேட்குற, இங்கெல்லாம் வந்து கேட்கக்கூடாதுங்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க வீட்டில் வந்து கேட்காம வேறு எங்கே போய் கேட்பான்? நடு ரோட்டில் நின்னா கேட்பான். அப்போது இந்த மாதிரியெல்லாம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான பலதரப்பட்ட கஷ்டங்களில் இருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வேர்ல்டு வைடு இங்கன்னு இல்லை. ஏன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக அமெரிக்காவில் யுஎஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, யூகேயில் இருக்கக்கூடியவங்க, ஜெர்மனில் இருக்கக்கூடியவங்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க, அயர்லாந்து, இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் துணை கண்டங்கள்லாம் வசிக்கக்கூடியவர்கள், யுஏஇ, சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் சின்ன சின்ன கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க, நிறைய மகர ராசி என்பர்கள் தான் இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், லோன் டாப்அப் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. சார் எனக்கு ஒரு 3 லோனு தனித்தனியாக இருக்குது சார், ஒரு லோனு ஈஸியான ஒரு லோன் டாப்அப் கேட்குறேன், கேட்டுடுச்சுனாக்கா இந்த 3 லோனையும் நான் அடைச்சிருவேன், ஒரே சிங்கிளாக நான் கட்டிப்பேன், இது எனக்கு ஈஸியாக இருக்கும். இதற்கெல்லாம் கூட நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். அந்த எந்த குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட சாமிக்கு குறிப்பிட்ட அபிஷேகம் பண்ணணும், வில்வஜல அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம்னு
அந்த ஜாதகருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிகாமிச்சிருக்கோம். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் பணங்காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்டாக இருப்பது, ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் இருப்பது, இல்லைன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம். சார் இதெல்லாம் விடுங்க சார், இப்போ ஏதோ ஓப்பனிங்கில் சொன்னீங்களே சாமி, நீங்கள் 5 கிரக சேர்க்கைன்னு ஒரு சப்ஜெக்டை சொன்னீங்களே, அது என்ன சார்? உங்கள் வீட்டில் தான் அந்த 5 கிரக சேர்க்கை நடக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3வது வீட்டில் முயற்சிங்கிற பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு. உங்கள் சனி பகவான், உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சிறப்பாக இருக்கார், யோகமாக இருக்கார், தர்மமாக இருக்கார். டோன்ட் வரி. அப்போ 5 கிரக சேர்க்கை சார். முதல்ல சார் 8ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துடுறார். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எழுதி வச்சுக்கோங்க. லாட்ரி சீட்டு வாங்கலாமா சாமி? மினிமம் வாங்குங்க. மினிமம் கேரண்டி உண்டு. ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்குங்க. 8ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதேனும் ஒரு வகையில் வராத சொத்து பத்துக்கள், வராத காசுக்கள், மாமியார் வீட்டு சொத்து, மாமனார் வீட்டு சொத்து, அடமானம் போன சொத்து, கைவிட்டு போன சொத்து, நகைகள், காணாமல் போன நகைகள், காணாமல் போன பொருட்கள், இவெல்லாம் கூட ரெக்கவரி ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு. 8ஆம் அதிபதி சூரியன் ராசி உங்கள் ராசியில் சார். அதே போல் 6, 9 கூடிய புதன் உங்கள் ராசியில் இருக்கார். நோய் நொடிகள் குணமாகும். உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் நொடிகள் இருந்தாலும், லாங் டைமாக இருந்தது, சுகரோ, பிபியோ, ஆப்ரேஷன்ஸோ, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களாக இருப்பார்கள் இல்லையானா பிரஸ்ட் கேன்சரு, அல்லது யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், 6, 9 கூடியவன் உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸ் தடைபட்டு இருக்குமே, ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், எனக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருக்க வேண்டியது சார், அந்த போஸ்டிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரமோஷன்ஸ், இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், இதெல்லாம் மாற்றங்கள் வந்து சேரும். அதே போல தான் மகர ராசி அன்பர்களே, 4, 11 கூடிய செவ்வாய் சூப்பர் சார். 4, 11 கூடிய செவ்வாய் உச்சம் பெறுகிறார் சார் உங்கள் ராசியில் அற்புதம் ஐயா. 4ஆம் பாவம் உச்சம் பெற்றால் வீடு, வாசல், வண்டி, வாகனம், யோகம், புது வண்டிகள், புது வண்டி வாங்கிறது, வாகனங்கள் வாங்குவது சிறப்பானதாக இருக்கும். வாகன யோகங்கள் ஏற்படும், வண்டி வாகனங்கள் அமையும். அப்போ 4, 11 சிறப்பாக இருக்குது செவ்வாய். அப்போ செவ்வாய், சுக்கிரன் அதே போல் 5ஆம் அதிபதி, 5, 10 கூடிய சுக்கிரன், இவரும் உங்கள் ராசியில் பஞ்சமாதிபதி, தர்மாதிபதி, கர்மாதிபதி. சுக்கிரன் 10ஆம் அதிபதி உட்கார்றாரு. இவ எல்லாத்துக்கும் மேலே 7ஆம் அதிபதி சந்திரன் சேருகிறார். அப்போ பாருங்கள், 12 பாவங்களில் சனியும் சேர்த்து 10 பாவங்கள் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க, மீட்டிங் வச்சுக்கிறாங்க. சுபர்கள் அசுபர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. இதில் குரு மட்டும்தான் மிஸ்ஸிங்கு சார். 3, 12 கூடிய குரு மட்டும்தான் சார் மிஸ் ஆகிறாரு. மீதி 5, 10 வீட்டுக்காரங்களும் ஒரே இடத்துல மகர ராசியில் மீட் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள் மகர ராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கு இருந்தாலும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக, மாணவ மாணவிகளாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇ போன்ற உயர் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், 10th +2 போன்ற படிப்பெடுத்து முக்கியமான முடிவெடுக்கணும். சாமி, என் பையன் என்ன படிக்கலான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். டாக்டருக்கு போகலாமா, இன்ஜினியருக்கு போகலாமா, இல்லை அவன் ஏரோநாட்டிக்கல் போகணுங்கிறான், இல்லை அவன் ரிசர்ச் போகணுன்றான். இந்த மாதிரி மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடியவங்களாக இருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் நன்மை நடக்கும் மகர ராசி அன்பர்களே. அப்போது
அதே போலத்தான் திருமண யோகங்கள். இந்த தை மாதம் பொதுவாக கல்யாணத்துக்கு என்னங்க வேணும்? தை பிறக்கணுங்க, உத்தராயண காலம் வரணும். உத்தராயண காலம்தான் மனித சடங்குகள் எல்லாம் செய்வதற்கான உகந்த கால. காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், பூணல் போடுறது, உபநயனங்கள் செய்வது எல்லாமே உத்தராயணம் தான். அப்போது தேவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன காலம். மனிதர்களுடைய வைபவங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செய்யணும்னா புண்ணிய காலம் உத்தராயண காலம். அப்போது தை பிறந்துடுச்சு, இனிமேல் கல்யாணம் கைகூடும், கவலைப்படாதீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், குறிப்பாக காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க. 36 வயசு 37 வயசு வரை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த பொம்பளை பசங்க அழுதுன்னு உட்காந்துருக்குங்க, ஏக்கத்தில் உட்காந்துருக்குங்க, என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த மாதிரி ஏமாற்றங்கள், அதிலேருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வருவீங்க. அதுக்கான ரெமெடிஸ் இருக்குது. உங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும். நம்பிக்கையோடு இருங்க, ஏமாறக்கூடாது. அதே போல் காதல் ஏமாற்றங்களுக்கு தீர்வு கிடைக்கும், வழி இருக்குது. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட மெயினாக செகண்ட் மேரேஜஸ், குழந்தை இல்லை. அந்த பொம்பளை பசங்களுக்கு 38 வயசு, 40 வயசு, 39 வயசு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. செகண்ட் மேரேஜஸ் இருக்குது, நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க, கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் அமையும். அதே போல் முதல் திருமணங்கள் நடந்தேறும், காதல் திருமணங்கள் கைகூடும். அந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இரண்டுமே வந்து சேரும். அப்போ திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், மன வேறுபாடுகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த தை பிறந்திருக்கு என் அன்பு பக்தர்களே. அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாசிகள். ஜெய் வாராகி. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். அருகாமையில் இருப்பீர்களே ஆனால் நேரில் வந்தீங்கன்னாக்கா சிறப்பு. வெளியூரில் இருக்கிறீங்கனாக்கா நம்ம ஃபோன் கன்சல்ட்டிங்க உங்களுக்கு நல்லது. அப்போ குழந்தை பாக்கியம் கைகூடும். அப்போ இதே போலத்தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்கள் எல்லா விதமான சுப வைபவங்கள், கம்பெனி பூஜைகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி பூஜைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், அல்லது செய்வினை கோளாறுகள், பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டப்படும், செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.